காத்திருப்பு மற்றும் சோதனைக்கு பிறகே காதல் கிடைக்கும். ஒருவேளை இம்முறை என்னுடைய அன்பு தோற்றிருக்கலாம். நீங்கள் எத்தனை முறை என்னை சோதிக்க நினைத்தாலும் நீங்கள் தாராளமாக சோதிக்கலாம். அனைத்து சோதனைகளுக்கும் நான் தயாராக உள்ளேன். ஒருமுறை எனக்கும் என் நண்பருக்கும் சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்கள். காலையில் எழுந்ததும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது வழக்கமாகும். அபிஷேகம் முடிந்த அடுத்த நொடி அந்த பர்வதத்தின் உச்சியிலிருந்து குதித்து விடுவேன். என்னுடைய அன்பு இவர்கள் முன்னால் கேடயமாக நிற்கும். தைரியம் இருந்தால் அழைத்துச் செல். நில் வெங்கடேஷா, நில் வெங்கடேஷா. உனக்குள்ள இருக்கும் உணர்வு, அதே உணர்வு என்னுள்ளும் இருக்கிறது. எந்த அன்பு வெங்கடேஷன் இதயத்தில் இருக்கிறதோ அதே அன்பு பார்கவியின் இதயத்திலும் இருக்கிறது. உன்னுடைய உண்மையான அன்பு என்னை முன்பே இங்கு அழைத்து வந்தது. இப்பொழுது உன் சிநேகத்தின் சம்பந்தம் எனது பலமாகிறது, என் தெம்பிற்கு துணையாக நிற்கிறது. உன்னுடைய அன்பை நீ வெளிப்படுத்தி விட்டாய். இப்போது நான் வெளிப்படுத்துகிறேன். நான் என் தாய் தந்தை சகோதரரிடம் கூறுவேன். அதாவது பார்கவி வெங்கடேஷனை விவாகம் செய்ய விரும்புகிறாள் என்று, வெங்கடேஷனை விவாகம் செய்ய விரும்புகிறாள் என்று, வெங்கடேஷனை விவாகம் செய்ய விரும்புகிறாள் என்று. இப்போது என்னோடு வாரும். விவாகமா? ஒரு நாட்டியக்காரனோடா? இது நடக்காது. நீ செய்தது நியாயமே அல்ல. உன் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக உன் தகுதியை மறந்துவிட்டாயா? அதோடு நீ பிருகு ரிஷியின் மகள் பார்கவியாவாய். அவன் தகுதி என்னவென்று உன்னால் உணர முடியவில்லையா? எனக்கு பதில் கூறு. உண்மையை தெரிந்து கொள்ள ஆதாரங்கள் தேவையில்லை தந்தையே. இவருடைய திறமையை நான் பார்த்தும் விட்டேன், அனுபவித்தும் விட்டேன். என்னை சிறைப்பிடிக்க வந்த வீரர்களிடமிருந்து இவர் என்னை காப்பாற்றியவர். என்னுடைய ஒரு கரத்தை பிடித்துக்கொண்டு மரண குழியில் இருந்து என்னை காப்பாற்றினார். இன்னொரு கரத்தை பிடித்து நாகத்திடமிருந்து காப்பாற்றினார். ஆனால் தாங்களோ அந்த ராஜகுமாரன் வாசு, அவனோடு என் விவாகத்தை நிச்சயித்தீர்கள். ராஜகுமாரா, இது என்ன விளையாட்டுத்தனம்? அதை கவனிக்கவில்லையா? அது அங்கே இருப்பது உனக்கு தெரியாதா? நான் விழுந்தவுடன் அவன் எனக்கு துணையாக நிற்கவில்லை. அதோடு என்னை தனியாக விட்டுவிட்டான், பின்வாங்கியும் விட்டான். தந்தையாரே, இவரது தகுதி என்னவென்று நானே சோதித்து விட்டேன். இப்போது நீங்கள் பாருங்கள், நீங்களே கூறுங்கள் தந்தையே, எனக்கு தகுதியானவன் யார்? தகுதி என்னவென்று கர்மாதான் முடிவெடுக்குமா என்ன? இனம், தர்மம், கௌரவத்திற்கு இடம் கிடையாதா? சகோதரா பார்கவி, என்னுடன் வா. ஆணவத்தில் அசுரகுரு ஒரு விஷயத்தை மறக்கிறார். ஒரு மனிதனை நாராயணராக மாற்றும் திறமையுள்ளவள் அவர் தங்கை பார்கவி. பார்கவி, தந்தைக்கு கோபம் வருவதற்கு முன்னால் என்னுடன் வந்துவிடு. இவர் பிருகு ரிஷியின் மகள் மட்டுமல்ல, சாக்ஷாத் சகல செல்வங்களையும் அள்ளித்தரும் லக்ஷ்மி தேவிதான் இந்த பார்கவி. வெற்றி சக்தியை அளிக்கக்கூடிய விஜயாதான் இந்த பார்கவி. அகங்காரத்தால் அழிந்து கொண்டிருக்கும் இந்த சுக்கராச்சாரியார் இந்த உலகத்திற்கே சக்தியை அளித்துக் கொண்டிருக்கும் லக்ஷ்மி தேவியிடம்
தன் வலிமையை காட்டிக் கொண்டிருக்கிறார். அசுரகுரு சுக்ராச்சாரியாரே, அன்னையோ தங்கையோ அல்லது மகளோ, அனைத்து பெண்களிடமும் தேவி குடிகொண்டிருக்கிறார். அதோடு ஸ்திரீ மதிப்பு மரியாதைகளுக்கு உரியவராவார். பார்த்தீர்களா? வெங்கடேசனின் நல்ல குணத்திற்கு இதுவும் ஒரு சான்று. ஒரு பெண்ணுக்கு எவ்வாறு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் இவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு இனம், தர்மம், கௌரவம், இதை நான் உங்களிடம்தான் கற்றுக்கொண்டேன். ரிஷியின் மகனாக இருந்தும் கூட அசுர குருவாகவும் இருக்க முடியும் என்று. அதோடு தந்தையாரே, நீங்கள் தானே கற்றுக் கொடுத்தீர்கள், அனைத்து உலகத்தின் கௌரவத்தை பெறுவதற்காக கல்வி மற்றும் ஞானத்தை வேறுபாடு பார்க்காமல் அளிக்க வேண்டும். அவ்வாறு இருக்கையில் ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கு எதற்கு இவ்வளவு தடை? கூறுங்கள் தந்தையாரே. தாங்கள் அனைவரும் அனுமதி கொடுத்தால் நான் தங்களுக்கு வாக்களிக்கிறேன். விவாகத்திற்கு பிறகு நான் பார்கவிக்கு காலம் முழுவதும் அனைத்து சுகங்களையும் மரியாதையையும் கொடுப்பேன். ஒருபோதும் இவரது வாழ்க்கையில் அன்பு மற்றும் மகிழ்ச்சிக்கு குறையே இருக்காது. பாருங்கள் தந்தையாரே, நான் இந்த விவாகத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. சகோதரா நாராயணரை பழிவாங்க வேண்டும் என்பதை நான் மறக்கவில்லை. நான் அதை நன்கு அறிவேன். அதற்கு இந்த விவாகம் அவசியமாகும். காரணம், விவாகத்திற்கு பிறகுதான் எனக்கு அதிக சக்தி கிடைக்கும், பழி வாங்குவதற்கு வலிமை கிடைக்கும், நாராயணருக்கு முன்னால் நிற்கும் சாமர்த்தியம் எனக்கு கிடைக்கும். இந்த பழி வாங்குவதற்கான ஆதாரம், நான் விவாகம் செய்வதாக இருந்தால் நான் இந்த கலைஞனை விவாகம் செய்து கொள்வேன். உங்கள் அனுமதி கிடைக்கவில்லை என்றாலும் வேறெங்காவது சென்று விவாகம் செய்து கொள்வேன். காரணம், பழிவாங்கும் அக்னியை எங்கள் அன்புதான் அணைக்கும். தந்தையாரே, நம்முடைய லட்சியம் பழிவாங்குதல். அதற்கான படிக்கட்டு பார்கவியின் விவாகம். என் தங்கை பார்கவி இவரை தேர்ந்தெடுத்து விட்டாள் என்றால் நாம் அவள் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தாக வேண்டும். பார்கவியின் விவாகத்தை இந்த கலைஞனோடு நடத்தி வைப்பது நல்லது. இதுதான் உன்னுடைய இறுதியான முடிவா? ஆம் தந்தையாரே, உங்களது ஆசீர்வாதம் தான் தேவை. ஆசீர்வாதத்தை மறந்துவிடு. நான் இந்த விவாகத்திற்கு ஒப்புதல் அளிக்க மாட்டேன். தந்தையாரே, என்ன இது? பிருகு ரிஷி ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்? ஒரு விஷயத்தை ஏன் மறக்கிறார்? அவர் இந்த தாக்குதலை தன்னுடைய மகள் மீது நடத்தவில்லை, சாக்ஷாத் தேவி லக்ஷ்மி மீதுதான் நடத்துகிறார். இந்த விவாகத்தை ஒருபோதும் நான் நடக்க விடமாட்டேன். என் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்காதே. மரண தண்டனையை எதிர்பார்த்து நில். நம் மௌனத்தை அவர் பலவீனமாக நினைக்கிறார். நாம் இவரை எச்சரித்தாக வேண்டும். வாருங்கள், பார்கவிக்கு உதவி தேவை. ஆம் தாயே. இல்லை, லக்ஷ்மி அருகில் நாராயணன் இருக்கும்போது அவர்களுக்கு நமது உதவி தேவைப்படாது. இப்போதும் நேரம் இருக்கிறது பார்கவி. இந்த கலைஞனையும் அவன் அன்பையும் மறந்துவிடு. விவாகம் செய்வதை மறந்துவிடு. இல்லையேல் இன்று ஒரு தந்தை தன் மகளுக்கு மரண தண்டனையை கொடுக்க தயாராகி விடுவார். என்ன இது மகரிஷி? தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? தாங்கள் ஒரு மகரிஷி, இவ்வுலகில் இருக்கும் உயிர்களுக்கு ஞானத்தின் ஆதாரமாக விளங்குபவர். தங்கள் மகளுக்கு மரண தண்டனையை அளிக்கக்கூடாது. எனக்கு புரிகிறது.
தங்கள் மகளை தாங்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை.